முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் தொடங்கியது முதல் கட்ட வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்த பொதுமக்கள். நாட்டின் 70% சொத்து வெறும் 22 பேரிடம் மட்டுமே குவிந்துள்ளது. நாடு எப்படி வல்லரசாகும் என ராகுல் காந்தி கேள்வி. ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார் அண்ணாமலை. நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார். வாக்களிக்க சொந்த ஊருக்கு படையெடுத்த தென் மாவட்ட மக்கள். ரயில்கள் நிரம்பி வழிந்ததுடன் ஜிஎஸ்டி சாலையிலும் கடும் நெரிசல். மதுரை மீனாட்சி அம்மன் செங்கோலை அறங்காவலரிடமே வழங்கலாம். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள் உள்பட 102 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் சற்று முன் தொடங்கியது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைய உள்ளது. 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்கள் அனைவரும் வாக்களிக்கும் வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 1,87,000 வாக்குச்சாவடிகளில் 16,63,00,000 வாக்காளர்கள் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தயாராக உள்ளனர். மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, திருவள்ளூர் தொகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி திரு பழனிசாமி குடும்பத்துடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் பெண்களும் வாக்காளர் பெருமக்களும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை திருவான்மையூர் பாரதிதாசன் தெருவில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடிகர் அஜித் குமார் முதல் நபராக சென்று 15 நிமிடங்கள் காத்திருந்து வாக்களித்தார். சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட கண்டனூர் வாக்குச்சாவடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரமும், திண்டிவனம் அருகே உள்ள மரகதாம்பிகை தொடக்கப்பள்ளியில் திருமதி சௌமியா அன்புமணியும் வாக்களித்தனர். காங்கிரஸ் எம்எல்ஏ திருமதி விஜயதாரணி ராஜினாமா செய்ததால் காலியான விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடப்பதால் அங்குள்ள வாக்காளர்கள் 2 வாக்குகளை பதிவு செய்தனர். நாட்டின் மொத்த சொத்துக்களில் 70% வெறும் 22 பேரிடம் மட்டுமே குவிந்துள்ள நிலையில் நமது நாடு எப்படி வல்லரசாகும் என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலின் போது கேரள மாநிலத்தில் உள்ள 20 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோட்டயத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு ராகுல் காந்தி வெறும் 22 பேரிடம் இந்தியாவின் 70% சொத்துக்கள் குவிந்து கிடப்பதாக குற்றம் சாட்டினார். நாட்டின் விவசாயிகள் உதவி கேட்டு கதறும் போது, இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கும் போது நாம் எப்படி வல்லரசாக முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் பிரதமர் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தலைவர் என்று பேசுவதாகவும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாட்டை துண்டாட பார்ப்பதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். கண்ணூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மலர் கொத்தை காட்டி நாட்டின் பன்முகத்தன்மைக்கு அது உதாரணமாக திகழ்வதாகவும், ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பன்முகத்தன்மையை அழிக்க பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். This is what India looks like. This is also what Kerala looks like. That is what the BJP and RSS are trying to do to Kerala, to Tamil Nadu, to Uttar Pradesh, to India. This is a completely ignorant action. It shows they don't understand India. மேலும் நாட்டின் 70 கோடி மக்கள் 100 ரூபாய்க்கும் குறைவான வருமானத்துடன் வாழ்வதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு மேலும் 20 கோடி மக்களை வறுமையில் தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரே வரலாறு, ஒரே தேசம், ஒரே மொழி என ஒற்றை சர்வாதிகாரத்தை நிறுவ பாஜக முயற்சித்து வருவதாக திரு ராகுல் காந்தி சாடினார். பன்முகத்தன்மை வாய்ந்த இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய அரசியல் சட்டத்தையும் பாதுகாப்பதற்காகவே காங்கிரஸ் போராடி வருவதாகவும் அவர் கூறினார். கோவையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த பாஜக நிர்வாகியை பறக்கும் படையினர் கையும் களவுமாக பிடித்துள்ள நிலையில் ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு திரு அண்ணாமலை பணம் வழங்குவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் திரு வசந்தராஜனுக்கு வாக்களிக்க கோரி பூலுவப்பட்டியில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் வைத்து வார்டு வாரியாக வாக்காளர்களுக்கு பணம் வழங்க தயாராக இருந்தவர்களை பறக்கும் படையினர் பிடித்தனர்.
அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஆலந்துறை பாஜக மண்டல தலைவர் ஜோதிமணி என்பவரை பிடித்து விசாரித்த போலீசார் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் வைத்திருந்த 81,000 ரூபாய், வாக்காளரின் பெயர், முகவரி அடங்கிய பூத் ஸ்லிப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பூலுவப்பட்டி பஞ்சாயத்தில் 12 முதல் 15 வார்டுகளில் உள்ள வாக்காளர்களுக்கு பாஜகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாகவும் மற்ற வார்டுகளுக்கு கொடுக்க வைத்திருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே தமிழ்நாடு பாஜக தலைவரும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளருமான திரு அண்ணாமலை பிரச்சாரம் முடிந்த பிறகும் தொலைபேசி வாயிலாக வாக்காளர்களிடம் பேசி வாக்கு கேட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு அவர் பணப்பட்டுவாடா செய்வதாகவும் திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவிநாசி சாலையில் உள்ள அலுவலகத்தில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கியிருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்காளர்களிடம் செல்போனில் பேசி அவர்களும் ஜிபே மூலம் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த திரு ஜெயபிரகாஷ், திரு கிருஷ்ணகுமார், கரூரைச் சேர்ந்த அண்ணாமலையின் மைத்துனர் திரு சிவக்குமார் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலே திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களின் மூலமாக அவினாஷி சாலையில் உள்ள அரவிந்த் மருத்துவமனைக்கு அருகே ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள். அதை பாஜகவுடைய தேர்தல் அலுவலகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்திலிருந்து அந்த தொகுதிக்கு சம்பந்தப்படாத வெளியாட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அங்கிருந்து கொண்டு எல்லோருக்கும் ஜிபே மூலமாக ஓட்டுக்காக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினரின் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்துவதுடன் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை கோவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சார விதிமீறல் தொடர்பாக திரு அண்ணாமலை மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்று நடைபெறும் முதல் கட்ட தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து வழக்கம் போல் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 2,970 பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்தது. இந்நிலையில் சென்னை போன்ற நகரங்களில் தங்கி வேலை பார்த்தவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என பல்வேறு தரப்பினரும் வாக்களிக்க ஏதுவாக இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு நேற்று மாலை புறப்பட்டு சென்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் தென் மாவட்டங்களை நோக்கி புறப்பட்டதால் செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த மக்கள் பேருந்துகளில் சாறை சாறையாக ஏறி சென்றனர். திருவண்ணாமலை, வந்தவாசி, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்து கிடைக்காமல் பெரியவர்களும் மகளிரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ரொம்ப கூட்டமாக இருக்கு, குழந்தைய வச்சுட்டு போக முடியுமானே தெரியல. ஆனால் அங்கே சென்னை இன்டீரியர்லேருந்து இங்கே வரத்துக்கே எங்களுக்கு 1.5 hour ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இப்போ இந்த ஒரு பஸ் தான் இப்போதைக்கு இருக்குது, இதுக்கப்புறம் வந்தால் தான். பூவிருந்தவல்லி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் படையெடுத்த வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தனியார் பேருந்துகளின் மேற்கூரைகளில் அமர்ந்தும் மக்கள் பயணித்தனர். தேர்தலுக்காக தாம்பரம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களிலும் கூட்டம் அலைமோதியது. முண்டியடித்து ஏறிய பயணிகள் படிகளில் தொங்கியபடி பயணம் மேற்கொண்டனர். திருப்பூரில் பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போதிய பேருந்துகள் இல்லாததால் திருவண்ணாமலை, வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்களிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தனர். அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜனின் தாயாரிடம் மதுரை மீனாட்சி அம்மன் செங்கோலை வழங்க உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் பட்டாபிஷேகத்தின் போது மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கும் செங்கோல் கோயில் அறங்காவலர் குழு தலைவரிடம் ஒப்படைக்கப்படும். தற்போது அறங்காவலர் குழு தலைவராக இருக்கும் திருமதி ருக்மணி பழனிவேல் ராஜன் கணவரை இழந்தவர் என்பதால் ஆகம விதிப்படி அவரிடம் செங்கோலை கொடுக்கக்கூடாது என்றும் அதற்கு தகுதியான அனந்தகுல சதாசிவ பட்டரிடம் செங்கோலை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மதுரையைச் சேர்ந்த தினகரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி திரு சரவணன் மனுதாரரின் வாதம் பிற்போக்குத்தனமானது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார்.
இதை எதிர்த்து திரு தினகரன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு அருள்முருகன் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் நிகழ்வுகளில் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டுமென சீதள குறிப்பேடு சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் வாதிட்ட கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு வீரா கதிரவன், தனி நீதிபதியின் உத்தரவு தெளிவாக உள்ளதால் அதில் தலையிட வேண்டியதில்லை என்று கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், குறிப்பிட்ட நூல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியாது என்றும், ஆகம விதிகளில் இது தொடர்பாக குறிப்புகள் உள்ளனவா என்றும் கேள்வி எழுப்பினர். ஆகம விதிகளில் தாங்கள் நிபுணர்கள் அல்ல என்பதால் தற்போது எந்த முடிவையும் எடுக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். 1 மணி நேரத்தில் எந்த ஆகம விதி சரி, எது தவறு என நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியாது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், ஆகம விதிகள் குறித்து முறையான அறிக்கை ஆவணங்களை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்டனர். ஆதாரங்கள் ஏதுமின்றி இந்த வருடம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். வழக்கம் போல் செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியை இந்த ஆண்டு நடத்தலாம் என்று கூறி வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை இன்னும் பெறவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கை 2006 படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு மாநில அரசிடம் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும். இந்நிலையில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வு மேற்கொள்வதற்கான ஆய்வு எல்லைகளை வழங்குமாறு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் கடந்த பிப்ரவரி 27 விண்ணப்பம் செய்துள்ளது. இந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வு மேற்கொள்வதற்கான ஆய்வு எல்லைகளை நேற்று முன்தினம் தமிழ்நாடு அரசின் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் எய்ம்ஸ் நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளது. இதன் பின்னர் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வு செய்து அதனை மீண்டும் மாநில அரசிடம் சமர்ப்பித்த பின்னரே மருத்துவமனை கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை பெற முடியும். சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் வரை திட்ட அமைவிடத்தில் வேலி மற்றும் பாதுகாவலர் அமர கூரை மட்டுமே அமைக்க முடியும் என்பதால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட தேர்வான இடத்தில் தற்காலிக கூடாரம் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கட்டுமான பொருட்களை வைப்பதற்கான கூடம், லாரி எடைமேடை போன்றவற்றை எய்ம்ஸ் நிர்வாகம் அமைத்து வருகிறது. 2019 ஆண்டு பிரதமர் திரு மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட இத்திட்டம் கடந்த 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது கட்டுமான பணிகளை அவசர கதியில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு தேர்தலே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான முன்பணி இது என்று எய்ம்ஸ் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆந்திராவில் பிரச்சாரத்திற்கு சென்ற தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர் ஒருவர் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு பிரசவம் பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் பிரகாசம் மாவட்டம் தர்ஷியில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் திருமதி கோட்டிப்பட்டி லட்சுமி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் வாக்காளர்களை அவர் சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார். இந்நிலையில் குறிச்சேடு அருகே பொய்க்காபாலம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட ரமணம்மா என்ற கர்ப்பிணி பெண்ணை பிரசவ வலி காரணமாக தர்ஷியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். வெங்கட ரமணம்மாவின் வயிற்றில் குழந்தைக்கு உமிழ்நீர் குறைந்ததால் குழந்தையை அவசரமாக அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர் இல்லை என மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறினர். இதனால் கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்தினர் அந்த பகுதியில் பிரபல மகப்பேறு மருத்துவரான தர்ஷி தொகுதி தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் திருமதி கோட்டிப்பட்டி லட்சுமியை அணுகினர். தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த திருமதி கோட்டிப்பட்டி லட்சுமி உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று கர்ப்பிணி பெண் வெங்கட ரமணம்மாவிற்கு அறுவை சிகிச்சை செய்ததால் ஆண் குழந்தை பிறந்தது. உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்ததால் தாயும் குழந்தையும் உயிர் பிழைத்தனர். இதனால் கர்ப்பிணி பெண் வெங்கட ரமணம்மாவின் குடும்பத்தினர் நிம்மதி அடைந்தனர். தேர்தல் பிரச்சாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்ப்பிணியை காப்பாற்றிய மருத்துவர் கோட்டிப்பட்டி திருமதி லட்சுமிக்கு அப்பகுதி மக்களும் பெண்ணின் குடும்பத்தினரும் நன்றி தெரிவித்தனர். தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பதிக்கப்பட்ட வழக்குகளின் நிலை குறித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாதது ஏன் என தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 2011 ஆண்டு தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக தம் மீது பதிக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உசிலம்பட்டியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி திரு புகழேந்தி முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2011 ஆண்டில் நடந்த சம்பவத்திற்கு தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் எவ்வாறு நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இவ்வளவு காலதாமதம் ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டுள்ள விவரங்களை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் ஏன் பதிவு செய்யவில்லை என்றும் அவர் வினவினார். இணையதளத்தில் பதிவு செய்தால்தானே தவறு செய்பவர்களுக்கு பயம் வரும் என நீதிபதி திரு புகழேந்தி கூறினார்.
இந்த ஆண்டு 450 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறித்து வேதனை தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் குற்ற வழக்குகளின் நிலை குறித்து பதிவு செய்வது தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். ஓசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ள கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். ராயக்கோட்டை அருகே தருமபுரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது கருக்கனஹள்ளி கிராமம். இந்த ஊருக்கு நடுவே அமைக்கப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலையால் மக்கள் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்ல முடியாமல் தவிப்பதாக கூறினர். பேருந்து நிறுத்தம் அகற்றப்பட்டதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமலும் சிரமத்திற்குள்ளாவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மேம்பாலம் அமைத்து தரக்கோரி 2 ஆண்டுகளாகியும் கண்டுகொள்ளப்படாததை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ள கருக்கனஹள்ளி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். மிர்ஜி இருந்தால் தான் நாங்கள் அந்தாட்டு போக முடியும். ரெண்டாவது வந்து மாடு ஆடு அதெல்லாம் போக முடியும். ரெண்டாவது வந்து 200 பசங்க போகிறாங்க ஸ்கூலுக்கு. அந்தாட்டு இந்தாட்டு வரணும், இந்தாட்டு அந்தாட்டு போகணும். காய்கறி லோடு டெய்லி 5-6 லோடு 7 லோடு டெய்லி போகுது. இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கருக்கனஹள்ளியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு மையம் அமைக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கிராம மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானைகள் நடமாட்டம் உள்ள 47 வாக்கு மையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று அம்மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது. 53% வனப்பகுதியை கொண்ட கூடலூரில் தற்போது நிலவும் கோடை வறட்சியால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஊருக்குள் வருவது அதிகரித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெறும் நிலையில் வாக்களிக்க வரும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் யானைகள் நடமாடக்கூடிய 47க்கும் மேற்பட்ட வாக்கு மையங்களில் கூடுதலாக வனத்துறையினர் பாதுகாப்பு அளிக்க உள்ளதாக மாவட்ட வன அலுவலர் திரு வெங்கடேஷ் பிரபு தெரிவித்தார். போலிங் முடிஞ்சு இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வர்ற வரைக்கும், வெளியில் எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வனத்துறையின் பங்களிப்பு வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை எலிஃபென்ட்ஸ் இல்லைன்னா மற்ற வனவிலங்குகள் வந்து அந்த வழியில் இருந்தது அப்படின்னா நம்ம வெஹிக்கிள்ஸ்லேயே கூட்டிட்டு போறதுக்கு வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. யானைகள் வருவதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரின் ரோந்து பணி இன்று மாலை வரை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வாக்களிக்க வருபவர்களின் வசதிக்காக வனத்துறையினரின் வாகனங்களும் தயாராக உள்ளதாக திரு வெங்கடேஷ் பிரபு கூறினார். தமிழகத்தில் 14 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கோடை வெயில் சுட்டெரித்தது. மாநிலம் முழுவதும் வெப்பம் கொளுத்தி வந்தாலும் சில இடங்களில் மழையும் பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பகலில் வெயில் தகித்தது. வெயில் நகரமான வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. கரூர், பரமத்தி, திருச்சி ஆகிய இடங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலம், ஈரோடு, மதுரை ஆகிய நகரங்களில் 105 டிகிரியும், தர்மபுரி, திருத்தணி ஆகிய இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் கோடை வெயில் சுட்டெரித்தது. திருப்பத்தூர், மதுரை விமான நிலையம், நாமக்கல் ஆகிய நகரங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. தஞ்சாவூரில் 102 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரியும், கோவையில் 100 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. இதற்கிடையே தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள் உள்பட 102 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் மொத்த சொத்துகளில் 70% வெறும் 22 பேரிடம் மட்டுமே குவிந்துள்ள நிலையில் நமது நாடு எப்படி வல்லரசாகும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.